பிறந்தால் வழி பிறக்கும் எனும் தமிழரின் பழமொழி இன்றும் உயிர்ப்புடன் ஒலிக்கிறது. மலேசியா உட்பட உலகம் முழுவதும் தமிழர்கள் தைப்பொங்கல் எனும் அறுவடை நன்றி விழாவை இன்று கொண்டாடுகின்றனர். இது வெறும் பண்டிகை அல்ல, மழை, நிலம், விதை, உழவன் இவை ஒன்றிணைந்து தரும் அறுவடைக்கு நன்றி சொல்லும் நன்னாள். 4 நாட்கள் கொண்டாடப்படும் பொங்கல் ஒவ்வொரு நாளும் தனித்துவமான வாழ்வியல் தத்துவத்தை எடுத்துரைக்கிறது. போகி பழையன கழிக்கும் நாள். சூரிய பொங்கல் வாழ்வின் மூலாதாரமான சூரியனுக்கு வணக்கம் செலுத்தும் நாள். மாட்டுப் பொங்கல் உழைப்பில் பங்கெடுக்கும் மாடுகளுக்கு மரியாதை செய்யும் நாள். காணும் பொங்கல் உறவுகளை புதுப்பிக்கும் நாள். தமிழர் திருநாளாயினும் இன, மத, மொழி எல்லைகளை தாண்டி மக்களை ஒன்றிணைக்கும் சமூக ஒற்றுமையின் அடையாளமே பொங்கல். இன்று பொங்கல் பானையில் நெல்லரிசி மட்டுமல்ல, மகிழ்ச்சியும் வளமும் பொங்கட்டும். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் மலேசியாவின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக. நகர சமிலான் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் வருகிறது மேசா மால் பண்டார் பரு நீலாய்க்கு 15 இருந்து 18 ஜனவரி வரை. கோலாகலமான ஷாப்பிங் கார்னிவல், டிசைனர் சாரீஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்த்திஸ், பூட்டிக் கலெக்ஷன் விதவிதமாய் ரகரகமாய் வந்து குவிந்திருக்கின்றன. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நாட்டில் உங்களுக்கு பிடித்த அனைத்து வைரல் ஃபுட்களும் உங்களுக்காக மேசா மாலுக்கு வருகின்றன. திரண்டு பாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள், கொண்டாடி மகிழுங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். இன்று பொங்கல் கொண்டாடும் மலேசிய இந்திய சமூகத்தினருக்கும் அனைத்து மலேசியர்களுக்கும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பொங்கல் என்பது நன்றி கூறும் அறுவடை விழா மட்டுமல்ல, அது நம்மை ஒன்றிணைக்கும் மதிப்புகளின் நினைவூட்டல் என்றார் அவர். மலேசியாவின் உண்மையான வலிமை மக்களின் பன்முகத்தன்மையிலும் ஒருவருக்கொருவர் காட்டும் மரியாதையிலும் உள்ளது. பரஸ்பர புரிதலும் ஒற்றுமையும் தான் இந்த தேசத்தின் அடித்தளம். எனவே பொங்கல் பானையை சுற்றி குடும்பங்கள் மகிழ்ச்சியுடன் கூடுவது போல மலேசியர்கள் அனைவரும் மனதால் ஒன்றிணைந்து வேறுபாடுகளை களைந்து பாரம்பரியங்களை கொண்டாடி சமூகங்களுக்கிடையே பாலங்களை அமைக்க வேண்டும். ஒவ்வொரு மலேசியரும் மரியாதையை நிலைநிறுத்தி அமைதியை வளர்த்து ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும். இந்த பொங்கல் நம்மை வளமும் நம்பிக்கையும் நிறைந்த எதிர்காலத்திற்காக கைகோர்த்து முன்னேற ஊக்குவிக்கட்டும் என தமது பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் அன்வார் குறிப்பிட்டார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். ஆண்டுக்கான STR ரொக்க உதவியின் முதல் கட்ட விநியோகம் வரும் ஜனவரி 20 தொடங்கும். 5 மில்லியன் பெறுநர்கள் பயனடையும் வகையில் அந்நோக்கத்திற்காக மொத்தம் 1.1 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உதவி பெறுநரில் 3.7 மில்லியன் குடும்பங்கள் ஆவர். மற்றவர்கள் வாழ்க்கை துணையற்ற 1.3 மில்லியன் மூத்த குடிமக்கள் ஆவர். அவரவர் வருமான தகுதிக்கேற்ப பெறுநர்கள் 100 ரிங்கிட் முதல் 500 ரிங்கிட் வரை பெறுவார்கள். வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு நேரடியாக கணக்கில் செலுத்தப்படும். வங்கி கணக்கு இல்லாதவர்கள் பேங்க் சிம்பானா நேஷனல் கிளைகளில் ரொக்கமாக பெறலாம் என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வேளையில் சாரா எனப்படும் சும்பாங்கான் ஆசாஸ்ராமா மாதாந்திர உதவியும் மேம்படுத்தப்பட்டு 8 மில்லியன் மக்கள் பயனடைகின்றனர். அவர்களில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள 4 லட்சம் பேர் இகாசே தரவு தளத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் STR மற்றும் சாரா ஒதுக்கீடு இவ்வாண்டு 15 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இதுவே வரலாற்றில் மிக உயர்ந்த ஒதுக்கீடாகும். இவ்வுதவிகளுக்கான புதிய விண்ணப்பங்களையும் மேல்முறையீடுகளையும் இவ்வாண்டு நெடுகிலும் STR சாரா அதிகாரப்பூர்வ இணைய அகப்பக்கங்களில் செய்ய முடியும்.
நாட்டிலுள்ள தமிழ் பள்ளிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிவு கண்டு வருகிறது. அதோடு 528 தமிழ் பள்ளிகளில் சுமார் 150 பள்ளிகளில் 30 மாணவர்களுக்கும் குறைவாகவே உள்ளது சமூகத்தில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமியோ இந்த சரிவு மாற்ற முடியாத ஒன்று அல்ல என கருதுகிறார். அரசாங்கம் மற்றும் சமூகத்தின் ஆதரவுடன் பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கல்வி தரம் மேம்படுத்தப்பட்டால் பெற்றோர்கள் நிச்சயம் மீண்டும் நம்பிக்கையுடன் குழந்தைகளை தமிழ் பள்ளிகளில் சேர்ப்பார்கள். பினாங்கில் தமிழ் பள்ளியில் மேம்படுத்தப்பட்ட போது மாணவர் சேர்க்கையும் அதிகரித்ததை அம்மாநிலத்தின் முன்னாள் துணை முதல்வருமான ராமசாமி சுட்டிக்காட்டினார். சீன பள்ளிகளால் மலாய்க்கார மாணவர்களை ஈர்க்க முடிகிறது என்றால் வசதிகள் மற்றும் கல்வியில் தரம் உயர்த்தப்பட்டால் தமிழ் பள்ளிகளாலும் இந்தியர் அல்லாத மாணவர்களை ஈர்க்க முடியும். இந்நிலையில் குறைவான மாணவர் எண்ணிக்கையுள்ள பள்ளிகளை மூடுவதற்கு பதிலாக அவற்றின் உரிமங்களை நகர்ப்புறங்களில் புதிய பள்ளிகளுக்கு மாற்றலாம் எனவும் இவர் ஆலோசனை கூறுகிறார். தமிழ் பள்ளிகள் இந்நாட்டு இந்திய சமூகத்தின் அரசியல் உரிமையும் கலாச்சார தூணும் ஆகும். அரசாங்கம் மனது வைக்க வேண்டும். அதே சமயம் சமூக தலைவர்களின் கடப்பாடு பொது அமைப்புகளின் பங்களிப்பும் இருந்தால் தமிழ் பள்ளிகள் மீண்டும் உயிர்ப்புடன் பெருமைக்குரிய கல்வி நிலையங்களாக மாற முடியும் என ராமசாமி நம்பிக்கை தெரிவித்தார். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். தை பிறந்தால் வழி பிறக்கும் எனும் பழமொழிக்கு ஏற்ப இந்த தை திங்கள் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அனைவருக்கும் புதிய வாய்ப்புகள், நலம், வளம் மற்றும் அமைதியான வாழ்வையும் தரட்டும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தமது பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். பொங்கல் குடும்ப ஒற்றுமை, கடின உழைப்பு, பரஸ்பர மரியாதை, சமூக ஒற்றுமை போன்ற நற்பண்புகளை வலியுறுத்தும் ஒரு முக்கிய திருவிழாவாகும். இந்நன்னாளை கடவுள் அருளிய வளம், தொழில் வெற்றி ஆகியவற்றுக்கு நன்றியை வெளிப்படுத்தும் பாரம்பரியமாக மக்கள் கொண்டாடுகின்றனர். இதுவே இன மத பேதங்களை தாண்டி சமூகங்களுக்கிடையிலான நட்பையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்தும் வாய்ப்பாகவும் மலேசியாவின் பன்முக சமூகத்தின் உண்மையான வலிமையையும் பிரதிபலிக்கிறது. மலேசியா மடானி கொள்கை வலியுறுத்தும் அரவணைப்பு, நீதி மற்றும் மக்கள் நலன் போன்ற அடிப்படை பண்புகளுடன் இது ஒத்துப்போகிறது. எனவே இன்றைய பொங்கல் திருநாளில் மக்களின் நல்வாழ்வும் சமூக நல்லிணக்கமும் ஓங்க பிரார்த்திப்பதாகவும் ரமணன் தெரிவித்தார். GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சமிலான் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் வருகிறது மேசா மால் பண்டார் பரு நீலாய்க்கு 15 இருந்து 18 ஜனவரி வரை. கோலாகலமான ஷாப்பிங் கார்னிவல், டிசைனர் சாரீஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், பூட்டிக் கலெக்ஷன் விதவிதமாய் ரகரகமாய் வந்து குவிந்திருக்கின்றன. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நாட்டில் உங்களுக்கு பிடித்த அனைத்து வைரல் ஃபுட்களும் உங்களுக்காக மேசா மாலுக்கு வருகின்றன. திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள், கொண்டாடி மகிழுங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு ஜனவரி முதல் டிசம்பர் 2026 வரை மனிதவள மேம்பாட்டு வரி விலக்கு வழங்கப்படுவதாக மனிதவள மேம்பாட்டு கழகமான HRD காப் அறிவித்துள்ளது. இது முதலில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமால் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த லேவி வரி விலக்கு பாலர் பள்ளிகள், தொழிற்பயிற்சி மையங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட 3500க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு பயனளிக்கிறது. மொத்தமாக இவர்களுக்கு 35 மில்லியன் ரிங்கிட் வரி சலுகை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை கல்வித்துறையை வலுப்படுத்தி எதிர்கால திறமைகளை உருவாக்கவும் தரமான கல்வி தொடர்ச்சியை உறுதிப்படுத்தவும் உதவும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இவ்வேளையில் மனிதவள அமைச்சுடன் இணைந்து தகுதியான கல்வி நிறுவனங்கள் இந்த சலுகையை பெறுவதை உறுதி செய்வோம் என HRD காப் தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் ஷைட் அல்வி முகமது சுல்தான் கூறினார். சுருங்க கூறின் மலேசியாவின் தனியார் கல்வித்துறைக்கு பெரிய ஊக்கமாக நிதிச்சுமையை குறைத்து தரமான கல்வியை பாதுகாக்கும் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.